ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃபாஹிமாஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம வந்துட்டு இந்த இன்டர்பிரிட்டர்லேயே தான் வந்துட்டு கோடிங் போட்டிருப்போம். வேரியபிள்ஸ் லேர்ன் பண்ண வரைக்கும், அதாவது இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இன்டர்பிரிட்டர்லேயே தான் நம்ம போட்டிருப்போம். பட் இந்த இன்டர்பிரிட்டரில் போடுறப்ப இப்போ நான் ஒரு லைன் கொஸ்டின், அதாவது ஐ மீன் ஒரு லைனை வந்து பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா அந்த ஒரு லைனை தான் பிரிண்ட் பண்ண முடியும். இப்போ ரெண்டு பிரிண்ட்டை சேர்த்து ஒரே தான் பண்ண முடியுமா? முடியாது. ஒரு பிரிண்ட்டை நம்ம ரைட் பண்ணிவிட்டு என்டர் அடித்தோம் அப்படின்னாலே, என்டர் அமுக்கணும் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அதோட ஆன்சர் வந்துடும். தென் இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம தனியாக தான் வந்துட்டு பிரிண்ட் பண்ணும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுனேன்னா அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடும் என்டர் அமுக்கணும். திரும்ப நெக்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதி திரும்ப அதை என்டர் அமுக்கினாலும் அது எக்ஸிக்யூட் ஆயிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், பிரிண்ட் ஏன்னு எழுதினேன் 10ன்னு வந்துச்சு, பிரிண்ட் பின்னு எழுதினேன் 20ன்னு வந்துச்சு. இப்போ இந்த 10, 20 இது ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் என்னால் பிரிண்ட் பண்ண முடியுமா? ஐ மீன் அதாவது பிரிண்ட் பண்ண முடியும். எப்படி? ஒரே பிரிண்ட்டுக்குள்ளே 10, 20ன்னு எழுதினாதான் பிரிண்ட் பண்ண முடியும். ரெண்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், பிரிண்ட் ஏ அப்படின்னு ஒரு கையும் பிரிண்ட் பி அப்படின்னு ஒரு கையும் போட்டு ஒரே தான் 10, 20 எப்படி நம்மளால் பண்ண முடியுமா? முடியாது. பிரிண்ட் ஏன்னு போட்டனையும் 10ன்னு வரும், பிரிண்ட் பின்னு போட்டனையும் என்டர் அமுக்குனா 20 வந்துடும். இப்போ உனக்கு வந்துட்டு பிரிண்ட் ஏன்னு போட்டனையும் ஏவோட ஆன்சர் வரக்கூடாது, பிரிண்ட் பின்னு எழுதுகிற மாதிரி வரணும், எம்டியாக இருக்கணும். ரெண்டும் எழுதுனதுக்கு அப்புறமா எனக்கு ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே தான் ஆன்சர் வேணும்னா அப்போ இந்த மாதிரி ஃபைல் ஓப்பன் பண்ணணும். ஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு நியூ கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபைல் திரும்ப கிளிக் பண்ணி சேவ் பண்ணும். ஓகேங்களா? சேவ் பண்ணுறப்ப பார்த்தோம்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் பைத்தான் அப்படின்னு ஒரு ஃபோல்டரை நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு க்ரியேட் பண்ணிட்டு வந்துடுங்க. நான் இங்கே க்ரியேட் பண்ணாமல் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் போய் க்ரியேட் பண்ணிட்டு வந்துக்கலாம். இப்போ நான் ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் போய் க்ரியேட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் இங்கே ஃபைல் அமைக்கி நியூ அமைக்கி திரும்ப சேவ் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து பாருங்கள், டாக்குமெண்ட்ஸ்லேயும் நம்ம வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம், இல்லைனா டெஸ்க்டாப்லேயும் சேவ் பண்ணிக்கலாம். நான் டாக்குமெண்ட்ஸில் பைத்தான்னு ஒரு ஃபோல்டர் வந்துட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ அதுக்குள்ளே வந்துட்டு நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா, வேரியபிள்ஸே நான் வந்து செஞ்சு காட்டிடுறேன். இதுக்கு முன்னாடி எபிசோடில் நம்ம பார்த்துருப்போம். வேரியபிள்ஸ்னு பேர் வச்சுட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைலை வந்துட்டு சேவ் பண்ணால் தான் வந்துட்டு நம்மளால் ரன் பண்ண முடியும். அதான் சேவ் பண்ணிக்கிட்டோம். இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்கள். A = 10ன்னு எழுதிக்கிறேன், B = 20ன்னு எழுதுறேன், பிரிண்ட் ஏன்னு எழுதிட்டு இப்போ என்டர் அமுக்கின உடனே இதுக்கு முன்னாடி இன்டர்பிரிட்டரில் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு, உடனே 10ன்னு வந்துருச்சு. பட் இங்கே என்டர் அமுக்குனா நெக்ஸ்ட் லைன் தான் போகுது. ஒரே தான் நம்ம என்னவும் எழுதிக்கிட்டோம், பிரிண்ட் பி எழுதிக்கிட்டோம். இப்போ இந்த இடத்துல நம்மளால் A அண்ட் B ரெண்டுத்தையுமே ஒரே தான் பிரிண்ட் பண்ண முடியும். இது ரன் பண்ணுறதுக்கு மேலே ரன்னை கிளிக் பண்ணி ரன் மொடியூல் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்படி கேட்கும். ஓகே அமைக்கிக்கோங்க. பாருங்கள் 10, 20 எனக்கு ஒன்றா பிரிண்ட் ஆயிடுச்சு. பட் இதுக்கு முன்னாடி இருக்கிறதுல நம்மளால் அப்படி பண்ண முடிஞ்சா? முடியலை. இங்கே முடியுது. ஸோ பைத்தான் ஓப்பன் பண்ண உடனே வருது பார்த்தீங்களா, அது பேரை பைத்தான் இன்டர்பிரிட்டர்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர்பிரிட்டரில் நம்மளால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். பிரிண்ட் ஏனா பிரிண்ட் ஏ மட்டும் வரும், பிரிண்ட் பினா பிரிண்ட் பி மட்டும் வரும். பட் ஃபைல்னால ரெண்டுத்தையும் ஒரே தான் பிரிண்ட் ஏ பிரிண்ட் பின்னு எழுதிட்டு ஒரே தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ லாங் கோட்ஸுக்கு ஃபைல் யூஸ் பண்ணணும் நம்ம எப்பயுமே. ஸோ லாங் கோட்ஸுக்கு ஃபைல் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, தேங்க்யூ.